கை கழுவிட்டு சாப்பிட வேண்டும். பல் துளக்கும் போது இருவரை பல் துளக்க வேண்டும். கிழக்கு மேல் கிழக்குமாக சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் பெரிய பெரிய நன்மைகளை தரக்கூடிய விஷயங்கள். ஆகத்தான் அதில் கவனம் செலுத்த வேண்டும். சகோதரர் உதயசூரியன் அவர்கள் இந்த பள்ளிக்கு பொறுப்பேற்ற பிறகு நான் வருகின்ற 2வது நிகழ்ச்சி காமராஜருடைய பர்த்டே பிறந்த நாளை இங்கே கொண்டாடினார்கள். அப்போது மழை வந்துவிட்டது. இன்றைக்கு மழை வர பார்க்கிறது. மழை வரல வரும்ன்றாங்க நம்பிக்கையோட. ஏன்னா திருச்சியில ரங்கசாமி நாயுடு வந்திருக்காரு. திருச்சியில காவிரி தண்ணி வருது, ரங்கசாமி வந்து காவிரி தண்ணி வந்தாச்சு. மேட்டூர் டேமுக்கு 83 அடி சொல்றாங்க. மேட்டூர் கொண்டது 120 அடி. ஆகவே நம்மை மகிழ்விப்பதற்காக தான் மழை வருகிறது. அந்த வான்மழை என்பது நமக்கு எல்லாம் அமுதமாக இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்கு அமுதமாக இருக்க வேண்டியது கல்விதான். இந்த வயதிலே அந்த கல்வியை நீங்கள் நிறைவாக கற்க வேண்டும். கற்கின்ற போது நீங்கள் உங்களை வழிநடத்துகிற பேரப்பட்ட மக்களுக்கு உண்மையாகவும் அதே பக்தி பூர்வமாக இருக்க வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அன்றைக்கு கூட சொல்லுகிறேன், நான் படித்த காலத்தில் மருத்துவ படிப்பு படித்தாலும் சரி அல்லது பள்ளி படிப்பு படித்தாலும் சரி என்னுடைய பேரப்பட்ட மக்களுடைய பாடங்களை இன்றைக்கு நெஞ்சு வாங்கி இருக்கிறேன். ஆனால் முன்சாமி அவர் வந்திருக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு சினிமா படம் பார்த்தாருன்னா அந்த கதையை அப்படியே ஒரு வேற மாதிரி சொல்லுவார். சுவை ஊட்டுவதற்காக நான் இதற்காக சொல்லி சிக்கி அவர்கள் எங்கே அவர்லாம் நான் டியூஷன் படிச்சுவேன். அந்த வகையில் அவன் வந்து இப்போதெல்லாம் இது எதுக்காக சொல்றேன், இதெல்லாம் என்றைக்குமே மறக்க தாய் தந்தை எப்படி மறக்க முடியாதோ அது போல குருக்களை, அதாவது நமக்கு கற்பித்த பேரத மக்களை மறக்க முடியாது. அத்தகைய வரிசையிலே உதயசக்தி தலைமையேற்று நடத்துகிற இந்த வேலை பள்ளியிலே மிக சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ரங்கசாமி நாயுடு அவர்களுக்கு அவன் சில வார்த்தையை சொல்ல வேண்டும். அவர்கள் நம்முடைய விமானப்படையை பணியாற்றி பிறகு உணவுத்துறையிலே பதப்படுத்துதல் துறையிலே விரும்பும் பெற்று திருச்சியிலே பணியாற்றுகிறார்கள். வெங்காபுரம் நம்முடைய பக்கத்து, அதாவது சொன்ன கிழக்கிழக்கூடிய கிராமம், அந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய ஊருக்கு வந்து விரைவு சேர்ந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. அவர் துறையார் சகோதரி அன்னை கிறிஸ்டி அவர்கள் கோவையிலே